அன்பார்ந்த மாணவர்களை உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸின் 6.9 4th சம் ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் 2 கே கேப் ஈக்குவல் டு 3 மற்றும் 2x மைனஸ் 2y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 2 என்ற தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்கன்னு சொல்லியிருக்காமா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இந்த இரண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் அதுக்குண்டான ஃபார்முலா என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு r vector equal to r vector dot I cap plus j cap minus 2 k cap equal to 3 மற்றும் 2x minus 2y plus z equal to 2 என்ற தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் that is cos theta equal to n1 vector dot n2 vector. இது என்னமா மாடுலஸ், இது பேர் என்னது மாடுலஸ். இது என்னது மேக்னிடியூட் n1 vector, magnitude of n1 vector, magnitude of n2 vector. ஓகேவா? மாடுலஸ்னால் மேக்னிடியூடு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? மாடுலஸ்னால் மாடுலஸ் ஆஃப் -7னா +7, மாடுலஸ் ஆஃப் -10னா +10. அந்த மாடுலஸ்குள்ளே நெகட்டிவ் வேல்யூலாம் பாசிட்டிவ் வேல்யூவாக மாறும். அதான் இதை நம்ம என்ன செய்கிறோம், மாடுலஸ் அப்படி நாம் சொல்கிறோம். ஓகேவாமா? தென் இப்போ நம்ம இரண்டு என்னது பாருங்கள், இது கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது, இது என்னது வெக்டர் ஃபார்மில் இருக்குது. இது அப்போ ரெண்டு வெக்டர் ஃபார்முக்கு மொத்தமா ஃபஸ்ட்டு ஆர் வெக்டர் டாட் n1 வெக்டார் ஈக்குவல் டு பி. இப்போ பாருங்கள், ஆர் வெக்டார் டாட் n2 வெக்டார் ஈக்குவல் டு இங்கே p1 p2ன்னு வச்சுக்கூடுமே, ரெண்டு தளங்கள். இப்போ இதை பாருங்கள், ஆர் வெக்டார் டாட் I cap plus j cap minus 2 k cap equal to 3. அப்போ இதிலேருந்து n1 வெக்டார் எடுப்போம். n1 வெக்டார் I cap plus j cap minus 2 k cap. இப்போ இந்த கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது பாருங்கள், 2x minus 2y plus z equal to 2. இது ஆர் வெக்டார் என்ன சொல்லுவான், x I cap plus y j cap plus z k cap dot. இதை என்ன செய்வோம், 2 I cap minus 2 j cap plus k cap equal to 2 இப்படி மாற்றணும். இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் இப்படி. இப்போ இதை பாருங்கம்மா, இதை நம்ம என்ன சொல்லலாம், இது n1 பார்த்தீங்களாம்மா, இந்த r1 டாட் n2 இதை கார்ட்டீசியன் ஃபார்ம்லேருந்து வெக்டர் ஃபார்முக்கு மாற்றிருக்கோம். அப்போ இப்படி தான் மாற்றணும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2x minus 2y z equal to 2. ஓகேம்மா? அப்போ இதை என்ன செய்யணும், இதிலேருந்து n2 கிடைக்கும். பாருங்கள், r டாட் n2 பாருங்கள், r டாட் n2 வெக்டார் என்னது, 2 I cap minus 2 j cap plus k cap. அப்போ n1 வெக்டார் என்னன்னு கிடச்சிருக்கு, n2 வெக்டார் என்னன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம n1 வெக்டார் என்னதுமா, I cap j cap minus 2 k cap. n2 வெக்டார் என்னதுமா, 2 I cap minus 2 j cap plus k cap. ஓகேம்மா? n1 வெக்டார் டாட் n2 that is equal to I cap plus j cap minus 2 k cap dot n2 என்னது 2 I cap minus 2 j cap plus k cap that is equal to, இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, 1 into 2 plus 1 into minus 2 plus minus 2 into 1 that is equal to 2 minus 2. So that is equal to minus 2. So that is equal to modulus of n1 vector dot n2 vector that is equal to modulus of minus 2 that is equal to plus 2. ஓகேவாம்மா? இப்போ நமக்கு என்ன தேவை, இப்போ நமக்கு என்ன தேவைன்னு கேட்டால் n1
மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும். n1 வெக்டாரோட மேக்னிடியூட். n1 வந்து இப்போ மேக்னிடியூட் ஆஃப் n1 வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு இதை பண்ணும் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் then minus 2 the whole square that is equal to 1 plus 1 plus 4 that is root 6. Then magnitude of n2 vector that is equal to 2 square minus 2 the whole square plus 1 square. So that is 4 plus 4 plus 1 that is equal to root 9 that is equal to 3. So okay mama. So cos theta equal to இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்லம்மா cos theta equal to modulus of n1 vector dot n2 vector divided by magnitude of n1 magnitude of n2 that is equal to 2 நான் இருக்கலாமா divided by that is root 6 into 3. So 2 by 3 into root 6. So that is equal to 2 by 2 வந்து எப்படி எழுதுனா root 2 into root 2 3 இதை வந்து root 2 into root 6 எப்படிமா root 6 வந்து root 2 into root 3 எழுதலாமா இதுவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ root 2 by 3 root 3. ஸோ ரொம்ப that is cos theta equal to root 2 by 3 root 3. So theta equal to cos inverse of root 2 by 3 root 3. ஓகேம்மா அம்மா இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா இந்த இரண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னா cos theta equal to this ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் வந்து n1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம n2வையும் நம்ம கண்டுபிடிச்சி n1 dot n2 this then magnitude of n1 magnitude of n2. So that is equal to cos theta. cos theta ஃபார்முலா எழுதி இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஓகேம்மா இந்த வீடியோ 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.